வணக்கம் நேர்களே. சென்ற வீடியோவில் நாம் சந்திரனை பற்றி ஆராய்ந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது இன்னும் சில தகவல்களை நாம் சந்திரனை பற்றி பார்ப்போம். நாம் ஏன் சூரியனை சந்திரனை முதலில் எடுத்துக்கொண்டோம் என்றால், சூரியனை நாம் தினம் தினம் பார்க்கிறோம், காலையில் உதயத்திலிருந்து அஸ்தமனம் வரை. அதேபோல் சந்திரன் ஒரு மாதத்தில் 15 நாட்கள் வளர்பிறை சந்திரனாகவும் மீண்டும் 15 நாட்கள் தேய்பிறை சந்திரனாகவும் நாம் பார்க்கிறோம். அதாவது ஒருவரின் ஜாதக கட்டத்தில் சூரியன் சந்திரன் ஆகிய இரு கிரகங்களும் ஒரே ராசி கட்டத்தில் இருந்தால் அது அமாவாசை திதியாகும். சூரியனிலிருந்து சந்திரன் தினமும் மெல்ல விலகுகிறது. 12 டிகிரி விலகும் போது அது ஒரு திதி என்று சொல்கிறோம். அதை பிரதமை திதி என்று சொல்கிறோம். வளர்பிறை பிரதம திதி என்று சொல்கிறோம். அவ்வாறு 2ஆம் திதியை 2ஆம் நாள் 12 டிகிரி நகர்கிறது. இது திருதியை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, 12ஆம் நாள் துவாதசி, 13ஆம் நாள் திரியோதசி, 14ஆம் நாள் சதுர்தசி என்றும், அடுத்த நாள் பௌர்ணமி என்றும். அப்பொழுது சந்திரன் வளர்ந்து முழு நிலவாக நமக்கு காட்சியளிக்கிறது. அப்போது இது ராசக கட்டத்தில் எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால், சூரியனிலிருந்து சந்திரன் 7 ராசியை கடந்து இருக்கும்போது நமக்கு பௌர்ணமி வருகிறது. இப்படியே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ராசி மண்டலத்தை 360 டிகிரியாக பிரிக்கும்போது சூரியனை 0 டிகிரி என்று எடுத்துக்கொண்டால், சூரியனிலிருந்து 180 டிகிரியை கடந்து விட்டால் பௌர்ணமி வருகிறார். சூரியனும் சந்திரனும் ஒரே கட்டத்தில் ஒரே 0 டிகிரியில், அதாவது சூரியன் 0 டிகிரி என்று எடுத்துக்கொண்டால் இருவரும் ஒரே கட்டத்தில் இருக்கும்போது அது அமாவாசை திதி என்று எடுத்துக்கொள்கிறோம். இவ்வாறாக சந்திரன் ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் 2.25 நாள் பயணம் செய்கிறார். 2.25 நாள் என்றால் முதல் நாள் 24 மணி நேரம், 2ஆம் நாள் 24 நேரம், பின்பு 6 மணி நேரம், மொத்தம் 54 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறார் இவர் ஒரு ராசியை கடப்பதற்காக. சந்திரனின் சில குணங்கள். சாந்த குணம். சந்திரன் ஆதிக்கம் பெற்றவர்கள் சாந்தமாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் சந்தேக குணமுடையவர்களாக இருப்பார்கள். நிலையற்ற தன்மை உடையவர்களாக இருப்பார். ஏனென்றால் சந்திரன் வளர்பிறையில் ஒரு விதமாகவும் தேய்பிறையில் வேறு விதமாகவும் இருப்பதால் நமக்கு அவர்களுடைய மனநிலை அடிக்கடி பாதிக்கப்படும். மனநிலை என்றால் நிலையற்ற தன்மையாக இருக்கும். சந்திரன் மிகவும் பலமாக இருந்தால் அவர்கள் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்னு சொல்லுவோம், அந்த மாதிரி உணவு விடுதிகளை வைத்திருப்பார்கள். நீர் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்வார்கள். பயணம் செய்து கொண்டே இருப்பார்கள். பயணம் என்று சொல்லும்போது நம்ம ஆகாய பயணம், கப்பல் பயணம் மற்றும் தரை வழி பயணம் ஆகிய பயணங்களை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது அது ஷார்ட் டிஸ்டன்ஸ் என்று சொல்வார்கள். கற்பனை வளம் மிக்கவர்களாக இருப்பார்கள். சந்திரனின் ஒருவரின் ஜென்ம ஜாதகத்தில் எங்கிருக்கிறதோ அதுவே அவருடைய ஜென்ம ராசி என்றும் சொல்லப்படுகிறது. ஜென்ம ராசியில் வானமண்டலத்தில் சந்திரன் ஜென்ம ராசியில் பயணம் செய்யும் போது அதை ராசிக்குள் சந்திரன் என்று கூறுகிறோம். அடுத்தது ஜென்ம ராசியில் 8வது இடத்தில் சந்திரன் பயணம் செய்வதை சந்திராஷ்டம் என்று கூறுகிறோம். அப்பொழுது அவருடைய மனநிலை மிகவும் பாதிக்கப்படும். ஏதாவது ஒரு டிப்ரெஷன் சொல்வார்கள். அதனால் அந்த 2 நாட்கள் மனிதர்கள் சந்திராஷ்டம் இருக்கும்போது எந்த புதிய முயற்சிகளும் செய்யக்கூடாது. வெளியில் பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். மற்றும் மற்றவர்களோட வீண் விவாதத்தில் எல்லாம் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. உணவுகளில் அரிசி, தயிர் சாதம், பால், நீர் மற்றும் குளிர்பானங்கள் அவற்றையும் இனிப்பான குளிர்பானங்கள் அனைத்தும் சந்திரனை குறிக்கும். உறவுகளில் தாய், மாமியார், மூத்த சகோதரி போன்றவர்களை குறிக்கும். கிரகங்களில் சந்திரனோடு சனி சேர்ந்தால் அந்த நபர் வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தடை தாமதங்களை சந்தித்து கொண்டே இருப்பார். இதற்கு புணர்ப்பு தோஷம் என்று பெயர். இவ்வாறு சந்திரனுடைய சில காரகத்துவங்களையும் சந்திரனுடைய சில இயக்கங்களை பற்றியும் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் மீதியை பற்றி பார்க்கலாம்.